இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சித்தி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இசை, உனக்கும் அந்த சின்ன பையனுக்கும் ஜாதகம் அம்சமா பொருந்தி இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. என்ன இசை, உனக்கும் சந்தோஷம் தானே? எப்படியோ உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்ப நிறைவேறிடுச்சு. அது போதும் எனக்கு. இல்ல சித்தி, இது சரியா வராது. இங்க பாரு இசை, ஏன் சரியா வராது? அதான் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாருல, அப்புறம் யோசிக்கிறதுல என்னமா இருக்கு? அது இங்க பாரு இசை, உன்னை வச்சுக்கிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணா அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க என்ன தப்பா பேச மாட்டாங்களா? உன் தங்கச்சியோட வாழ்க்கை நீ எடுக்கிற முடிவுலதான் இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு. உனக்கே தெரியும், மாப்பிள்ள ரொம்ப பெரிய இடம். இதை விட ஒரு நல்ல இடம் உனக்கு அமையாது. அது இதுன்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாத. என்ன இசை யோசிக்கிற? இங்க பாரு, உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறது உன்னோட வாழ்க்கையில தான் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சித்தி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேனே வைங்க, ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல. அவர்கிட்ட என் தங்கச்சி தான் பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப போய் நான் தான் பொண்ணுன்னு சொன்னா அவருக்கு ஓகேவான்னு கேட்கணும்ல. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற இசை? நீ சம்மதம் மட்டும் சொல்லு, அது போதும் எனக்கு. இங்க பாரு, அந்த பையனை ஒத்துக்க வைக்கிற வேலைய அவங்க அம்மா பாத்துப்பாங்க. அதான் ஜாதகம் அம்சமா பொருந்தி இருக்குல்ல, அப்புறம் என்ன இசை? சித்தி, என்னோட குறைய பத்தி அவர்கிட்ட சொல்லணும்ல. என்னது? ஆமா சித்தி, எனக்கு காது கேட்காதுங்கிற உண்மைய அவர்கிட்ட சொல்லணும்ல. அம்மா தாயே, அந்த காரியத்தை மட்டும் செஞ்சிராத. உண்மையை சொல்றேங்கிற பேர்ல உன் தங்கச்சி வாழ்க்கைய வீணாக்கிடாத. இங்க பாரு, உனக்கு காது கேட்காது, நீ செவிடுங்கிற விஷயம் அந்த வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது. பொய் சொல்றது தப்பில்லையா சித்தி? யாரு பொய் சொல்றா? இங்க பாரு, நம்ம பொய் சொல்லல, உண்மைய மறைக்கிறோம், அவ்வளவுதான். பொய் சொல்றது வேற, உண்மையை மறைக்கிறது வேற. இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் சித்தி. தப்பு. இங்க பாரு இசை, நீ காது கேட்காதுங்கிற விஷயத்த சொன்னீனா அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணம் நின்னுடும். உன் தங்கச்சி ஆசைப்பட்ட மாப்பிள்ள அவளுக்கு கிடைக்க மாட்டான். அவ வாழ்க்கை வீணா போயிடும். அவ முகத்துல இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமா இல்லாம போயிடும். உனக்கு அது சந்தோஷமா இசை? சொல்லு. இங்க பாரு இசை, அக்கா அக்கான்னு உன் மேல உயிரா இருக்கிற உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையாவே அன்பு இருந்தா, அவ வாழ்க்கையில அக்கறை இருந்தா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. உனக்கு காது கேட்காதுங்கிற உண்மைய நீ யார்கிட்டயே சொல்லக்கூடாது, புரியுதா? தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு முடிவெடு. ஐயோ பிளீஸ். சித்தி,